விடுங்க. ஏன் வேணாங்கற? இப்படி பிடிப்பாங்க. வேற எப்படி பிடிப்பாங்களா? பச்சை புள்ள உடம்பு பக்குவமா பிடிங்க. 25 வருஷமா அடக்கி வச்ச ஆசை பிடிச்சா சும்மா உடுமுடியா பிடிக்க வேணாமா? ஹலோ, எங்க இருக்க? நான் எவ்வளவு நேரமா தான் வெயிட் பண்றது? ச்சே, சீக்கிரம் வா. ப்ளீஸ் ப்ளீஸ் வா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். போய் 3 நாள் ஆகுது. ஒரு போன். ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க பாரு. வா ப்ளீஸ். கையெடு. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார். ஊருக்கு போய் போன் பண்றேன்னு சொல்லி ஏன் போன் பண்ணல? எங்க வீட்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. தெரியுமா, நீ பாட்டு லவ் பண்ணி தொலைச்சிட்ட. என் மனசு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நீ இடத்துல இருந்தா உலகாரியா மாறி இருப்ப. நான் ஊருக்கு போனதான் தெரிஞ்சிச்சு எங்க சொந்தக்கார பொண்ணை கட்டிக்கிறேன்னு. எங்க வீட்டுல ஒரே சண்டை. நீ பிசினஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி தான் போகணும்னு எங்க அப்பா அம்மா கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் உன்னை பத்தி சொல்ல பயமா இருந்துச்சு. அவங்க கோவனா தெரிஞ்ச பிறகு நம்ம காதல் பத்தி சொல்லி நான் சம்மதம் வாங்கிட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வருவாங்க. அடுத்த வாரம் வருவாங்க. இந்த அம்மா நான் பார்ப்பாங்க. அப்புறம் கல்யாணம் தான். எல்லாருக்கும் ஒரு ஆள் தான் முதல்வரு. ஆனா நமக்கு வருஷம் ஃபுல்லா முதல்வரு தான். இந்த இடம் தான் சார். அந்த பொண்ணு இறந்தது இந்த இடம் தானே? ஆமாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி தலையில் அடிபட்டு தான் இறந்துருக்கு. முன்னுறத காரணமா இல்லை யதார்த்தமா நடந்ததான்னு தெரியலையா? சரி சரி வா, அந்த கடைக்காரன்ட்ட விசாரிப்போம். சரிங்க சார். யோ சார், இங்க ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டால, அதை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது சார். எவ்வளவு நாளா கடை வச்சிருக்கங்க? 2 வருஷமா வச்சிருக்கேன் சார். 2 வருஷமா கடை வச்சிருக்கேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியாது சார். நீங்கெல்லாம் சொன்னா வழிக்கு வர மாட்டீங்க. உள்ள தூக்கி போட்டு லத்தி சார்ஜ் பண்ணாதான் சரிக்கு வருவீங்க. கரெக்டா சொல்லியாங்க. நடந்ததுதானயா? நான் ஊருக்கு போயிருந்தேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். சரிங்க சார். ஏதாவது தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேனா? கண்டிப்பா வரணும். கண்டிப்பா சார். எவனோ கொலை பண்றா, அதுக்கு நம்மள போட்டு விழுக்குறாங்க. ஐயோ பழம் வருது. யோ, இங்க நடந்த கொலையை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது சார். எத்தனை வருஷமா கடை வச்சிருக்க? 4-5 வருஷமா வச்சிருக்கேன் சார். இங்கதான் இருக்கா, ஆனா எதுவும் தெரியாதுங்கற? தெரியாது சார். இத்தனை நாளா கடை லீவு சார். கடை லீவா? உனக்கு எதுவும் தெரியாது? தெரியாது சார். ஏதாவது விசாரணைனா நீ ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். சரி சார். ஹலோ. சரி ஓகே, சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் இங்க பாரு. இங்க இரு ப்ளீஸ். ஏய் இங்க பாரு. சும்மா. ஏய் என்னாச்சு? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசதான் ஊருக்கு போயிருந்தேன். எங்க அப்பா அம்மா சேர்ந்துக்கிட்டு பெரிய கோடீஸ்வரி பொண்ணை தான் கட்டணும்னு சண்டை போட்டு அடிச்சு போட்டாங்க. 2 நாளா சாப்பிடல, தூங்கல, உன்னை பார்க்காம பித்து பிடித்த மாதிரி ஆயிப்போச்சு தெரியுமா?
மனசுக்குள்ள உன நினைச்சுக்கிட்டு வேறவா கூட கல்யாணம் நினைச்சப்ப என் உசிறு வெறுத்து போச்சு தெரியுமா? என் வாழ்க்கையிலே வசதி விசுதுனா அது ஒன்னாலதான். உன்னை பார்த்து கதறி அழுதாதான் நிம்மதி. இந்த நிம்மதியிலே நான் செத்தா கூட கவலை இல்லை. கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. வாழ்ந்தா பொண்ணோடு இல்ல சாவோடுதான். ஐயோ, இந்த உலகத்திலே பொண்ணை தவிர எனக்கு யாருமே வேண்டாம். நீ மட்டும்தான் வேணும். ஏன் குழந்தை மாதிரி அழற? நான் உன் கூட தான் இருப்பேன், போதுமா? வாங்க சார், வாங்க உட்காருங்க சார், உட்காருங்க. வாங்க சார். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? கொலை நடந்து 1 வாரம் ஆகுது. மேல் இடத்துல இருந்து ஒரே டார்ச்சர் மேல டார்ச்சரா இருக்கு. குற்றவாளிகளை சீக்கிரம் பிடிக்க பாருங்கயா. ஓகே சார். வாங்குற சம்பளத்துக்கு இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்களாம் எதுக்கையா வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைச்சீங்களா? வர வர உங்க போக்கே சரியில்லை மாப்ள. தங்கச்சியை ஒழுங்கா வச்சு சந்தோஷப்படுத்த முடியாத உங்களால? நானும் 2 நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். பிசினஸ் பிசினஸ்னு அலைஞ்சிட்டே இருக்கீங்க. ஒரு போன் கூட பேச முடியாத உங்களால? என்ன மாப்ள, பயந்துட்டீங்களா? நீங்க 2 நாளா போன் பண்ணலன்னு சொல்லி தங்கச்சி வருத்தத்துல இருக்கா. போங்க, வாங்கடா வாங்கடா போலாம். ஹாய் டார்லிங். ஏன் 2 நாளா போன் எடுக்கல? போன் எடுத்தா வேலை கெட்டுரும். என்னை விட உங்களுக்கு வேலைதான் முக்கியமா? அதுக்கு தான் இப்ப ஓடி வந்தீங்களா? ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா நான் குளிக்க போறேன். நைட்ல வாந்தியும் மயக்கமும் வர மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, பயப்படாத. நம்ம டாக்டர் பார்த்து பேசுவோம். வணக்கம் மேடம். வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. ஹாய். என்னம்மா செய்யுது? வாந்தியும் மயக்கமும் வர மாதிரி இருக்கு டாக்டர். வாங்க ஒரு செக்அப் பண்ணிடலாம். ஐயோ, என்ன ஆச்சோ? சரி, எது வந்தாலும் சரி, எதையும் சமாளிப்போம். அப்பாடா, வந்துட்டாடா. சந்தோஷமான விஷயம்தான். இவர் யாரு? இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் டாக்டர். பாய் ஃப்ரெண்டா? இந்த விஷயத்துல வீராதி வீரம் தான். இந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் வீக் தான். வீக்கா? ஏய், ஹலோ, நான் தங்கி இருக்கிற ஹாஸ்டல் பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சீக்கிரம் வாங்க. அச்சச்சோ, இந்த ஆஸ்பத்திரி எதுக்கு வர சொல்லிக்க? ஏன், எதுக்கு? இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா? இல்லம்மா, திடீர்னு இந்த ஆஸ்பத்திரி வர சொல்லிக்கியா, அதான் கேட்டேன். இல்ல, நைட் எல்லாம் வாந்தி மயக்கமா இருக்கு, அதான். இவங்க பார்த்தா கரெக்டா சொல்லிடுவாங்க. இல்லடா செல்லம், நம்ம வேற ஆஸ்பத்திரி போவோம் வா. அதெல்லாம் இல்ல, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். வாங்க போலாம். ஐயோ 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 ஐயோ. வாங்கம்மா, உட்காருங்க. என்னம்மா செய்யுது? இல்லைங்க மேடம், ராத்திரி எல்லாம் மயக்கம் வாந்தி வர மாதிரியே இருக்கு. இவர் யாரு? என் பாய் ஃப்ரெண்டு தான். பாய் ஃப்ரெண்டா? உள்ள வாங்க, செக்அப் பண்ணலாம். கடவுளே காப்பாத்துறா சாமி. இதுமா? ஐயோ ஐயோ ஐயோ.
ஐயோ 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 எல்லாம் மாட்டுதே. வந்துச்சுரா, வச்சு உண்டை போட போகிறாங்க. வா வா வா, உக்காரு உக்காரு. இந்த விஷயத்துல உங்க பாய் ஃப்ரெண்ட் வீராதி வீரன்தான். அப்படிலாம் இல்ல டாக்டர், இந்த விஷயத்துல அவர் ரொம்ப வீக்கு தான். வீக்கா? ஆ, எங்க போனீங்க? இப்படியா பண்ணுவீங்க? சொல்லவே இல்ல. ம். நைட் எல்லாம் தங்கச்சி வாந்தி எடுத்துட்டு போல இருக்கு. நமக்கு தெரிஞ்ச டாக்டர் வராங்க. உள்ள போங்க. டாக்டரா? போச்சுடா. அப்புறம் ஆமா, டாக்டர் எதுக்கு வராங்களா? நீங்க இருட்டுல செஞ்ச சேட்டைய வாங்க டாக்டர். பார்த்து சொல்ல வராங்க. நான் என்ன செஞ்சேன்? ஆ, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். வாங்க மேடம். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். இது எத்தனை மாசம்? ம், நல்லா இருக்கியா? சரி வா, உன ஒரு செக்அப் பண்ணிடலாம். ஓகேவா? ம், வா உள்ள போலாம் வா. சரி டாக்டர். டாக்டர் உள்ள கூட்டு போறாங்க. சந்தோஷமான விஷயமா தான் இருக்கணும். சந்தோஷமான விஷயம்தான். கன்சீவா இருக்க. எனக்கு கிடைச்ச மாப்பிள்ள மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. அவ்வளவு தங்கமானவர். எங்க மாப்பிள்ள ரொம்ப நல்ல மாப்பிள்ள, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அந்த மாப்பிள்ளைய கூப்பிடுங்க, நானும் பார்க்கணும். ஏய், மாப்பிள்ளைய கூப்பிடு. மேடம், அவரை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அப்படியா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இவனா? என் உயிரும் உங்க கையில தான் இருக்கு, என் பொண்டாட்டி உயிரும் உங்க கையில தான் இருக்கு. நீ தான் காப்பாத்தணும். பாத்தீங்களா, என் மாப்பிள்ளைய பார்த்து அசந்து போயிட்டீங்க. ஆமா ஆமா, அசந்து தான் போயிட்டேன். ஐயோ என் சமத்து. வணக்கம் சார். என்ன சார், 2-3 நாளா இந்த பக்கமே வரல நீங்க? இல்லப்பா, ஒரு கொலை கேஸ் விஷயமா ரொம்ப நாளா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். குற்றவாளியை கண்டே பிடிக்க முடியல. ஆமா, ஒரு பொண்ணோட 4-5 பசங்க இங்க வராங்களா? இல்லையே. இல்ல ஒரு பையனோட 4-5 பொண்ணுங்க இங்க வராங்களா? அந்த மாதிரி நீ ஏதாவது பாத்திருக்கியா? அப்படி யாராவது இங்க வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு. சொல்றேன் சார். ஏய், இந்த உதட்ட பாரு, கடிக்கவா? ஏய், என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் சும்மா இருங்களே. ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல கோவப்படுற? அப்படி என்ன சந்தோஷம்? முளைச்சது நாளைக்கு ஊருக்கே தெரிய போகுது. சார் ப்ளீஸ், என்ன வேணும்? 2 ஐஸ்கிரீம் கொண்டாங்க. ஓகே சார். எங்க அப்பா அம்மா ஊருக்கு வர சொல்றாங்க. ஏன் வர மாட்டீங்க? முதல்ல கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. ஊருக்கு தெரிஞ்ச அசிங்கம் இல்லையா? ஏன் இப்படி கூப்பிடும் முதல்ல சாக்கு போக்கு சொல்றீங்க? நீங்க வரீங்க. மாலு ப்ளீஸ். ஏன் கோபப்படுற? நான் ஊருக்கு கூட்டி போனா அந்த கோடீஸ்வர பொண்ணை கட்டிக்கோ, இந்த கோடீஸ்வர பொண்ணை கட்டிக்கோன்னு சண்டை போடுவாங்க. திருப்பூர்ல ஒரு மில்லு வந்திருக்கு, 3 கோடி ரூபா தான். உனக்காக 1.5 கோடி ரூபா கட்டிட்டேன். இன்னும் 1.5 கோடி ரூபா இருந்தா அதையும் வாங்கிடுவேன். நான் தான் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தல. அதை போட்டு தாண்டா செல்லும். 1.5 கோடி ரூபா கட்டிருக்கேன். இப்போ என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்கு. நீ 50 லட்சம் கொடுத்தேனா உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். அப்புறம் என்ன, நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்பாடி, இப்பதான் புது பொண்ணு போல சிரிக்கிற. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போலாமா? போதண்ட சாமி, நீ போட்ட போடு. எங்க அப்பா கிட்ட சொல்லி முதல்ல 50 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன். சார் ஐஸ்கிரீம். ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? நீ வரியா இல்ல நான் போட்டுமா? இதோ ஒரு நிமிஷம் வந்துட்டே இருக்கேன். ஆய் செல்லம். எவ்வளவு நேரம்? பாத்ரூம் போனடா செல்லம். போதும்.
போதும் போதும். நீ இருட்டுல கொடுத்த முத்தம்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இருட்டில் கொடுக்குற முத்தம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஆ? ஆ? செல்லம் என்ன சார் வேணும்? 2 காப்பி கொண்டாங்க. ஓகே சார். இவன் வேற எங்க இருக்கான்? வாமா உள்ள வாமா. வாமா. தேங்க்யூ சார். நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு வீட்ல கேட்டாங்க. இந்த ரோசாப்புல தேன் எடுக்க எனக்கு ஆசை இல்லையா? என்ன அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு இன்னும் 1 கோடி ரூபா கட்ட வேண்டியிருக்கு. நாளைக்கு எனக்கு 50,000 வந்துடும். நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு 50,000 கொடுத்துட்டா. ஓகே டார்லிங், நான் தரேன். பேக்க சொன்னேன். அப்புறம் என்ன, அடுத்த வாரமே நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி எங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். அப்புறம் உங்க வீட்டுல போய் உங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். நீ எங்க வீட்டுக்கே ராணியாக போற. உனக்கு எனக்கும் விடிய விடிய போட்டி தான். நீ வெக்கப்பட்டா கூட இவ்வளவு அழகா இருக்கியே. இவ்வளவு அழகா இருந்த வருஷத்துக்கு ஒரு பிள்ளை தான். சிப்போடா. என்னம்மா மாப்பிள்ள வருவாரா இல்லையா? போன்ல என்ன சொல்றாரு? பிஸின்னு வருதுண்ணா. பாவம், அவருக்கு கஸ்டமர் அதிகம். எவ்வளவு பேர் தான் சமாளிப்பாரு? சொல்ல முடியாது, மாமா வந்தாலும் வருவாரு. பாப்போம். பாத்ரூம் போயிட்டு வரேன். ஒரு முத்தம் கொடு. சார் காஃபி. ஆ ஆ இந்தாங்கம்மா. மாப்பிள்ள வந்த உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, போன் வருது. இந்த வந்துடுறேன். என்ன மாமா ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கீங்க? எல்லாம் வெயிட் பண்றாங்க. வந்துட்டீங்களா? போங்க போங்க. ஐயோ வந்துருவாங்களே. என்னம்மா ஆளை காணோம்? உங்களுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்றாங்க. வாங்கம்மா. வாங்க மாப்பிள்ள. எங்க போனீங்க? பாத்துக்கு போயிருங்க. உட்காருங்க உட்காருங்க. சார் ஆர்டர் ப்ளீஸ். ஐயோ எங்க போனாலும் வரானே. அட பாவி, இங்க வந்தல்ல உட்கார்ந்திருக்கான். போயா சிக்கன் 65 கொண்டா. ஓகே சார். என்ன மாப்பிள்ள போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. போனுக்கு ஓய்வே இல்லையா? மாமா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். போன் வந்துருக்கு. ரொம்ப பேசாதீங்க. போனை சர்வீஸுக்கு தான் விடணும். பாடுறா மாப்பிள்ள ஓய்வு இல்லாம வேலை பாக்குறாரு பாரு. இந்த மாதிரி தான் ஓடி ஓடி வேலை பார்க்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். புரிஞ்சுதா? இதுல யார் இவன் ஆளு? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, போன் வருது. இந்த வந்துடுறேன். எங்க மாப்பிள்ள போனீங்க? மாத்தி மாத்தி போன் பேசிட்டு வரேன். சமாளிக்க முடியல. நாங்க இது சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. சாப்பிடுங்க மாப்பிள்ள. வீட்டுக்கு வாங்க. போதும் போதும். கிளம்புங்க. வந்திருக்கோமா? போயிட்டு வந்துடுறேன். அட வாங்க மாப்பிள்ள. இல்ல மாமா அவசரம் மாமா. வந்து முடிச்சுக்கலாம் வாங்க. மாமா வேலையை முடிச்சு வந்து பேசிக்கலாம் போங்க. அட போங்கண்ணா. போங்க போய் கார்ல ஏறுங்க. ஏய் அவன் வண்டி எடுத்து கிளம்பு. போடா எடுறா போடா. இந்தாங்க இந்தாங்க.
வைக்கிறேன்டா உனக்கு ஒரு ஆப்பு. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். சொல்லு. டேய், கணக்கு விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். 10 ரூபாய் குறைஞ்சாலும் கொண்டே விடுவேன். மாமா வாங்க மாப்ள. 50 லட்ச ரூபா செக்கு மாமா. பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே செக் கொடுத்துட்டீங்க. இந்தாங்க மாப்ள, நீங்க கேட்ட மாதிரி வீட்டு அடமானம் வச்சு 3 கோடி செக்கு. போய் பிசினஸ் கவனிங்க. சரிங்க மாமா. பாரா, 10 லட்ச ரூபா வாங்கினாரு, 50 லட்ச ரூபா திரும்ப கொடுத்துருக்காரு. நேர்மன்னா என் மாப்பிள்ளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். மாமா சொல்லுங்க மாப்ள. தங்கச்சி புதுசா கார் வாங்கணும்னு சொல்லிச்சு. அந்த 50 லட்ச ரூபா செக்கு கொடுத்தீங்கன்னா நான் சேர்த்து மொத்தமா கொடுத்துறேன். அதுக்கு என்ன மாப்ள, சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. இந்தாங்க மாப்ள. சரிங்க மாமா. பாருங்கய்யா, தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் பாருங்கய்யா மாப்பிள்ளைக்கு. ஹலோ. ஹலோ, உனக்கு எங்கேயாவது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படியே ஹோட்டல்ல சொல்லாம கொள்ளாம போவாங்க. ப்ளீஸ், நான் சொல்றத. நீ எதுவோ பேசாத, நீ ஹோட்டல் கிளம்பி வா. ஐயோ ஐயோ ஐயோ. இப்படிதான் ஹோட்டல்ல பாதியில விட்டு போவீங்களா? இல்லம்மா. யார் அவ? அவ பின்னாடி பள்ளி இடிச்சிட்டு போறீங்க? இல்லம்மா, அவங்க பிசினஸ் பார்ட்னர்மா. அவங்க அவளோட பேசுறதா இருந்தா எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நான் சொல்றத கேளு. நீங்க எதுவும் பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் ஹோட்டல் கிளம்பி வாங்க. ஹோட்டலா? ஐயோ. நேத்து செல்போன் வச்சுட்டு போயிட்டேன். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் சாரை கேட்டு பார்க்கறேன். ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, உட்காரலாமா? உட்காருங்க. ஆமா, நேத்து நீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆமாமா, வந்திருந்தேன். 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துருக்காளுங்க. எப்படி சமாளிக்க போறான்? வரட்டும், எப்படி சமாளிக்கிறான்னு பாப்போம். நேத்து கூட உங்களை பார்த்தேனே. உங்க ஃபீஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மேடம், ஆர்டர் ப்ளீஸ். இல்ல வேண்டாம், நான் என் பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். நீங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையா? இல்ல, நானும் என் பாய் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. மேடம், நீங்க? இல்ல, நான் பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணல. நேத்து செல்போன் மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதுக்கு தான் வந்தேன். நேத்துக்கு நீங்களுமா வந்தீங்க? ஆமா, நேத்து என் வீட்டுக்காரர் எனக்கு ட்ரீட் கொடுத்தாரு. ஓ, ட்ரீட்டா? ஆமா, உங்களுக்கு எப்ப மேரேஜ்? நாளைக்கு தான் மேரேஜ். ஓ, வாழ்த்துக்கள். எனக்கும் நாளைக்கு தான் மேரேஜ். அப்ப 2 பேருமே விடிய விடிய முழிக்க வேண்டியது இருக்கும். நான் முழிச்சிட்டேன். நானும் முழிச்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு டெய்லி கச்சேரி தான். இந்தாங்க மேடம், உங்க மொபைல். தேங்க்ஸ். நாளைக்கு என்னோட மேரேஜ். எனக்கும் நாளைக்கு மேரேஜ். எப்படி வருது? ஒரு நிமிஷம். மாட்டுவன் பார்த்தா தப்பிச்சிட்டானே. இருடா, ஒண்ணு வச்சுக்கிறேன். என்ன இது? பாய். 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 சரி. நாடே இளைஞர்கள் கையில் தான்ப்பா இருக்கு. நீயும் அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் ஆக வேண்டாமா? ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றீங்க? எல்லாரும் ஒன்னா இருங்க. காலேஜ்ல சண்டை போடாதீங்க. ஒற்றுமையா இருந்து நல்ல முறையில வாழ்றதுக்கு வழியை பாருங்க. ஏமா, பையனை நல்லா பாத்துக்கோங்க. சரி, போயிட்டு வாங்க. வரேங்கயா.
ஹலோ ரோட கிளியர் பண்ணுங்க. போக சொல்லுங்க. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? பட்ட பகல் இது 2வது கொலை. சும்மா இருந்தாலே பத்திரிகைக்காரன் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். இதுல வேற மந்திரிக்கு தெரிஞ்ச பொண்ணு வேற. எனக்கு உடனே எஃப்ஐஆர் காப்பி வேணும். இல்ல ஊர்ல போய் பொட்டி கடை வச்சு பொழைச்சுக்கோயா. ஏன் வந்து என் உயிரை எடுக்கிறீங்க? ஆளும் சார் வந்துட்டானுங்க. சார் இந்த மொபைல் இருந்த போட்டோஸ்லாம் காப்பி பண்ணிடுச்சு சார். வந்துட்டானுங்க சார். சார் இந்த மொபைல் இருந்த போட்டோஸ்லாம் காப்பி பண்ணிடுச்சு சார். என்ன சார் இந்த பொண்ணுங்க போட்டோலாம் இங்க இருக்கு? இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அவங்க 3 பேர்ல இவங்க 2 பேர் சார். இந்த பொண்ணை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? இந்த பொண்ணை நல்லா தெரியுமா? தெரியும் சார். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுங்க சார். யோ, இந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். வேற என்ன தெரியும் உனக்கு? இந்த பொண்ணு தான் சார். இரியா. வணக்கம் சார். உட்காருமா. தேங்க் யூ. நீ போ. ஓகே சார். இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட் சார். இந்த பொண்ணை நேத்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்களா? அஜிஷு நாளைக்கு மேரேஜ் வேற சொன்னாலே சார். இந்த பொண்ணுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா? நேத்து கூட ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்கல்ல, அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா சார், அவ என் ஃப்ரெண்டு தான். பேர் கூட ராதா. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. சார் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்க மொபைலை கொடுங்க. இந்தாங்க சார். யோ வாங்க, இந்த நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே சார். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? 2 பேரும் வாங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் நீங்களும் வாங்க.
ராதா என்னாச்சு ராதா? விசேஷ வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அப்புறம் பீரோவை திறந்து பார்த்தா ஒரு நகையுமே காணோம். ஆமா உங்க வீட்டுக்காரங்க வெளியூருக்கு போயிருக்காரு. என்ன வேலை பாக்குறாரு? வியாபார விஷயமா போயிருக்காரு. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் வந்ததா? இல்ல சார், உங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாரு? வரேன்னு சொல்லிருக்காரு. இது என் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. இது ஹஸ்பண்ட்ங்க. ஹஸ்பண்டா? சார் ம். அன்னைக்கு சொன்னேன்ல சார், ஆ. அங்க செத்து கிடந்த பொண்ணோடையும் இந்த பொண்ணு கூடயும் வந்தவன் இவன் தான் சார். இவனா? உங்க வீட்டுல நகையை காணோம். நீ ஏதாவது நகை பணம் கொடுத்தியாமா? நிறைய கொடுத்துருக்கேன் சார். நாளைக்கு எனக்கும் அவனுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ். நிறைய பணம் கொண்டு வர சொல்லியிருக்கான். ஓகே, அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ. சொல்லு டார்லிங். இது வரைக்கும் எனக்கு ஃபோன் வரல. அதான் நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம். நம்ம முதலிரவுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சிட்டேன். ஓகே டார்லிங். என் இதய ராணியே, நம்ம வீட்டுக்கு நீதான் ராணி ஆக போற. அப்படியா? ஆமா செல்லம், சீக்கிரம் வா. ஆசையை பாரு. வாடி செல்லம். ஆமா, நீ எங்க இருக்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான். ஓகே. இது என் ஹஸ்பண்ட் வாய்ஸ் தான். கன்ஃபார்மா? ம். மேடம், அவன் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படியே நடங்க. புரியுதா? உன் மேல அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே சார். கான்ஸ்டபிள். ஓகே. இந்த வீட்டுக்கே ராணி ஆக போற. ஏய் பாடு. Please, வேண்டாம். ஏய் இங்க பா. பாடி செல்லம்னா. வேண்டாம் சொல்றேல்ல. ஏடி செல்லம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஏய், இப்படிதான் நீ மாலதி பிடிவாதம் பிடிச்சா அவளை கொலை செஞ்ச மாதிரி உன்னைய கொலை செஞ்சு தூக்கி எறியணுமா? பாடி. ஏய், எங்கடி ஓடுறா? எல்லாரும் அலர்ட்டா இருங்க. போங்க, வீட்டை சுத்தி நில்லுங்க. அவன் தப்பிச்சிட கூடாது. போங்க போங்க. ஏ நில்லுடி. நில்லுடி. ஓடாதேன்னு சொல்றேன்ல. கையில கிடைச்சா உன்னை கொன்னே விடுவேன். நில்லுடி வேண்டி. நில்லுடி. அடியே. ஏய். உன்னை கொல்லாம உன்னை கொல்லாம ஓடாடி. யோ, அவனை கூட்டு வாங்கயா.
நீ பேசுனதெல்லாம் அந்த கேமரால பதிவே இருக்கு. ராஜேஸ்வரி ஏன் கொலை பண்ண போன? இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க? இந்த பொண்ணு தானே மாலதி? ஆமா. ஏன் கொலை பண்ண? ஒரு குடும்பத்தால என் வாழ்க்கையே திசை மாறி போச்சு. பல கோடி சொத்துக்கு ஒரே மகனா பிறந்தனா கேவலம் ஒருவேளை சொத்துக்கு என்னை பிச்செடுக்க வச்சிருச்சு. அதுல ஏற்பட்ட அவமானம் தான் கோபம், வெறி, ஆத்திரம் என்ன ஒரு கொலகாரவே மாத்திருச்சு. மாளிகளை படுத்தனா நகையை புடுங்கி பல பெண்களுக்கு வள விரிச்சேன். மாப்பிள்ள வா, இல்ல என்ன நீ சொல்ற? வேற ஏன்டா? சாவி கொடுப்பா. வெள்ளிக்கிழமை வந்துட்டாவே கோயிலுக்கு கிளம்பிடுவீங்க. இல்ல அக்கா கல்யாண விஷயம் தான். வெளியிடாம சாவி கொடுக்கறியா? தம்பி அந்த பொண்ணு யாரு? ஓனர் பண்ணுங்க. ஓனர். தூக்கியா அந்த பொண்ணு தூக்கியா. கொண்டாயா கொண்டாயா. கை கட்டுமா? அம்மா மெதுவா மெதுவா வந்துடுமா. இந்த இடம் தான் வலிக்குதா? ஆமாங்க, என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி 2 நாள் கண்ணு முழிச்சு யாருமே பார்த்ததில்ல. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றி சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க. ஆமா, ஏன் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? உடனே சொன்னா பதட்டம் வந்துடும். யாரோட மனசும் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். இப்ப வேணும்னா சொல்லுங்க, வந்து பாப்பாங்க, கோவம் வரும், திட்டுவாங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிருங்க. ஆமா, சென்னையில நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் ஹாஸ்டல்ல தங்கி இன்ஜினியரிங் படிக்கிறேன். எங்க அப்பா சிங்கப்பூருக்கு லெதர் எக்ஸ்போர்ட் பண்றாரு. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அப்படியா? நீ தூங்குங்க, நான் வெளியே படுத்திருக்கேன். சரி. யாரோட மனசும் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடி 2 நாளா போன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேன் என் மேல மோதிருச்சு. ஐயோ, அப்புறம்? ஒன்னும் இல்ல, ஒருத்தர் என்ன உடனே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. சொன்ன பதட்டத்தோட நிம்மதி இல்லாம வருவீங்கன்னு கதிர் சொன்னாரு. பரவாயில்ல அம்மா, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே?
எனக்கு கதிரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவரும் லண்டனுக்கு துணி எக்ஸ்போர்ட் பண்றாரு. அப்படியா? உனக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான். இது சம்பந்தமா நான் அப்பா கிட்ட பேசுறேன். சரியா? நீ நேர்ல வரும்போது மற்ற விஷயத்தெல்லாம் பேசுவோம். ஓகேவா? அம்மானா அம்மாதான். உனக்கு கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்துலயா அன்னைக்கு இப்படிலாம் ஆகுறது? அதனால என்னண்ணா, பரவாயில்ல. சொல்லுங்க மாமா. என்ன கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லி நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வரப்போறோம். இப்ப வந்துட்டு எங்களை பார்த்தா இழிச்சவாய்த்தனமா தெரியுதா உங்களுக்கு? இல்ல மாமா, வை மாமா, நேரா வரேன். மா, அண்ணிய பாத்துக்குமா. எல்லாரும் போயிட்டா நான் மட்டும் ஒத்தையில. அப்படின்னா தம்பிய வர சொல்றேன். என்ன சத்தம்? ஹலோ, என்ன? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிக்ஸ் வந்துருச்சு, சாமானா விழுந்துருச்சு, அதான் வந்தேன். ஏதாச்சும் பிக்ஸ் வந்தா காலை மட்டும் அழுத்தி தேய்ச்சி விடுங்க. பக்கத்து ரூம்ல தான் என் தங்கச்சி இருக்கு, நான் அங்கே தான் இருக்கேன். எதனா ஹெல்ப்னா சொல்லுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். ஓகே. ம், சரி, வரேம்மா. ம். சாரி சாரி சாரி. பரவாயில்ல, வாங்க. நீங்க வாங்கி கொடுத்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, இது என்னது? நீங்க சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க பேருக்கு அரசை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பிரசாதம். நீங்களே வச்சு விடுங்க. நானா? இல்ல, ஒண்ணு உன் லவர் வச்சு விடணும், இல்லனா உன் ஹஸ்பண்ட் வச்சு விடணும். என்ன போய் எப்ப என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்தேனோ அப்பவே எல்லாமே நீங்க தான். காதல சொல்லிட்டேன், பரிசு எதுவும் இல்லையா? பரிசா? என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இப்போ ஒண்ணு இல்லையே. ஐயோ, இல்ல நானே சொல்லணும். சி, அப்பா இப்ப வேணாம்ப்பா. என்னடா செல்லம், ஏன்டா? கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்குருவோம். சரி சரி, நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். நீங்களும் போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிடுங்க. ஓகே? ஓகே, நான் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரேன். அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கிருவோம். ஓகே? பக்கத்துல இல்லாம எங்க போன நீ? நான் அசந்து தூங்கிட்டேன்னா. பக்கத்து ரூம்ல இருந்து வந்தவர் தான் உதவி செஞ்சாரு. ஆமா, போன காரியம் என்னாச்சு? மாமா மவன் அருள்தாச கல்யாணம் பேசி முடிக்கலான்ட்டு போனா அந்த பைய எவ்வளவு கூட்டிட்டு ஓடி போயிட்டானா. அவன் குடும்பத்துக்கும் நமக்கும் இனி எந்த சவகாசத்துக்கும் ஒத்தே வராது. அவனை நம்பி நம்ம தங்கச்சியை வச்சிருந்தது ரொம்ப தப்பா போச்சு. ஆமா, அவனை பத்தி ஊருக்கே தெரியும். எத்தனையோ நல்ல மாப்பிள்ள வந்துச்சு, கட்டி கொடுக்கலாம்னா நீங்க தான் கேட்கல. சரி விடு, நானே என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய தேடி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். பாய்.
நேத்து உதவி செஞ்சாருன்னு சொன்னனே அது அவரா இவர்தான். ரொம்ப நன்றி தம்பி. நன்றி சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க. இந்தாங்க பிரசாதம். அவங்க குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க குடும்ப பேருக்கே அர்ச்சனை பண்ணி வந்திருக்கேன். தம்பி எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? எல்லாம் நார்மலா தாங்க இருக்கு. என்ன இங்க நிக்கிறீங்க? பழக்கம் தான் சார். பெரிய டாக்டர் சொன்னாரு உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்ட்டு. ஆமா சார். நானும் என் தங்கச்சிக்கு 100 பவுன் போடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா நல்ல மாப்பிள்ள கிடைக்கலையே. ஹலோ, இதோ வந்துடுறேன். உங்களுக்கு போய் பொண்ணு கிடைக்கல தம்பி. பொண்ணெல்லாம் கிடைச்சது. கல்யாணத்துல எனக்கு தான் இஷ்டம் இல்ல. ஏன் தம்பி? கோயம்புத்தூர்ல நாங்க பெரிய நகை கடை வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நகை வியாபாரம் பண்ணி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் தான் ஆசை. எனக்கு இருக்க சொத்துக்கு 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். ஆனா எங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே தம்பி? பெண்ணை தெய்வமா மதிக்கிற வேணாம். எங்க வீட்டுக்கு வர மருமக குத்து விளக்கு மாதிரி பிரகாசமா இருக்கணும். அப்பதான் வீடு லட்சுமி கலாச்சமா இருக்குன்னு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. பரவாயில்ல தம்பி, நீங்களும் எங்களை மாதிரியா இருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் தம்பி. எங்க நான் ஒண்ணு சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? ஓகே. எனக்கு ஓகே தம்பி. உங்களுக்கு என் தங்கச்சி கொடுக்க சம்மதம். உங்களுக்கு உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மொத்தம் ஐஸ்வர்யமே வரும்போது அரைச்சி வேணான்னு சொல்லுவாங்களா? நான் ஊருக்கு போய் எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம். நல்லது தம்பி. அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்குறேனே. சரி கொடுங்க. டேய், இவதான்டா. குடுடி 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 வரலாம். ஏய் மரியாதை போடா. டேய் வாடா ஓடிடலாம். மாத்திரை சாப்பிட தூங்கிட்டேன். உங்க அப்பா அம்மா போயிட்டாங்களா? ஆமா, நீங்க போலையா? நானும் போயிட்டா உங்களை யாரு பாத்துப்பா? இந்தாங்க இத குடிங்க. இந்தாங்க. எதுக்கு? அப்பா கொடுத்தாரு. உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. பணக்கார புத்தியை காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இத்தனை லட்சம் கொடுப்பேன் நினைச்சா உங்க உயிரை காப்பாத்தினே. நானும் பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரங்க. ஒரு பொண்ணுக்காக என் உயிர் போனா கூட சந்தோஷப்படுவேன் தவிர பணத்துக்காக இல்லைங்க. தயவு செய்து வெளியே போங்க. என் உயிரை காப்பாத்துற உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேனே தவிர உங்களை இன்சல்ட் பண்ணல. சாரி. ஆனா பணத்தை கொடுத்துட்டு உயிரை விலை பேசுறது தாங்க வருத்தமா இருக்கு. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நானும் எங்க அப்பாவும் தப்பு பண்ணிட்டோம். அட ஏங்க, கல்யாணமே நடக்காம தள்ளி போய்கிட்டு இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்தா சீக்கிரம் கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்க. வந்த இடத்துல உங்க உயிரை காப்பாத்தின பெருமையோட நான் செத்தா கூட கவலை இல்லைங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் கல்யாணம் ஆனும் தான் அந்த கோயிலுக்கு வந்தேன். நீங்க கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூங்க. உண்மையா சொல்றீங்களா?
உண்மையாதாங்க. உன் மனசு புண்படியாக பேசிட்டேன், சாரிங்க. காதலன் காதலி அடிச்சா கூட வலிக்காதுங்க. காதலுக்கு கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் தானே, நான் போயிட்டு வந்து தரேன். வா 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 வா, உன்னை பார்த்த பிறகுதான் போன உயிரே திரும்பி வந்துச்சு. கத்தி குத்த கூட காதல பத்தியா? ம், ம்? என்ன சொன்னாங்களா? ஆ, ம்? ம், ம். ஓகே, சொல்லிட்டாங்க. ஆ. என்ன மாப்பிள, ஆ, என்னாச்சு உங்களுக்கு? கோயிலுக்கு போய் ராதா பேருக்கு அரசம் பண்ணிட்டு வெளியே வந்தேன். மாடு முட்டிருச்சு. ஐயோ, மாடு முடிச்சா? இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஆ, எதுக்கு வர சொன்னேன்னா, ஆ. மாடு முட்டினத எங்க அப்பா அம்மா சொன்னா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. ஐயோ, ஆமாங்க, இவ சொல்றது உண்மைதாங்க. வேற என்னதான் பண்ண சொல்ற? என்ன? ராதாவை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ராதா இல்லைனா நான் செத்தே போயிடுவேங்க. ஆமாங்க, இவரை விட்டா வேற நல்ல மாப்பிள்ளையே கிடைக்காதுங்க நமக்கு. எங்க 2 பேத்துக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. நான் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மாவை எப்படி சமாளிச்சுக்கிறேன். சரி, அப்படியே பண்ணி வச்சிருவோம். ஐயோ, ஏன் ஃபோன் பண்ண கட் பண்ற? நான் ஹோட்டல்ல எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? பிசினஸ்ல இருந்தேமா. போய் சொல்ற, போய் சொல்ற. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்ன என்ன பண்ண சொல்ற? நீ யோகியமானவனா இருந்தா நான் சொன்னதை நீ கேட்டிருப்ப. உங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, எங்க வீட்டுக்கும் வர மாட்டேற. இது வரைக்கும் பல லட்சம் வாங்கியிருக்க. உனக்கு முத்தம் கொடுக்கணும், கட்டி பிடிக்கணும், இது தானே எதிர்பார்க்கிற? ஏன் தப்பு தப்பா பேசுற? உங்களோட வாங்கினதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக பிசினஸ்ல போட்டிருக்கேன். நாளைக்கு அது அதிகமா வரப்போகுது. கிழிக்க இங்க யாரும் வரக்கூடாது. என்னது? இங்க யாரும் வரக்கூடாதா? அப்ப நீ ஃப்ராட் தானே பண்றியா? இரு, எங்க அப்பா கிட்ட சொல்லி போலீஸோட வர சொல்றேன். என்னடி மிரட்டியா? குழந்தை பத்து உங்கள குடும்பம் நடத்தியும் பாத்தியா? ஏண்டி உன்னைய கல்யாணம் வேற பண்ணணுமா? ஏண்டி ஏண்டி என்னடி? ஏண்டி ஏண்டி இங்க இருக்க? கொல்லாம விட மாட்டேன்டி. ஏண்டி அதனாலதான் அவளை கொலை பண்ணேன். பல ஊருக்கு ஒரே வாரிசுனா. கார் ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா அம்மாவை பறி கொடுத்துட்டேன். எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த மகளை தான் உயிருக்குயிரா காதலிச்சேன். அம்மா, அங்காளம்மா தாயே, எங்களை காப்பாத்துமா. உங்களை தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ம் ம். ஏய்
என்ன திடீர்னு வந்திருக்க? ஏய், இங்க பாரு. ஏய், இங்க பாரு. ஏய், வழி விடுங்கறீல. உள்ள போன வழி விடு. குளிக்க போலாம். குளிக்கவா? ஏய், பாக்குறானு பாரு. ஏய், இங்க பாரு. பாருன்றால. ஏய், சும்மா இரு. பொண்ணா பாடா. என்ன எதுக்கு கூப்பிட்டு இருக்க? ஏய், வம்பு பண்ணாதடி. இங்க ரெடி. வாடா, ஏன் வர மாட்டேங்கிற? எதுக்கு ஏன் கூப்பிட்டே இருக்க? போ, நான் வரல. போ. இரு. ஏன்? இப்போ உனக்கு என்ன செஞ்சிட்டு போறாங்க? ஏய், இதெல்லாம் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். தூங்குறத பாரு. என்ன கோர்க்க தெரியலையா? எனக்கு நல்லா கோர்க்க தெரியும். இப்ப கடைஞ்ச மோரு தான் குடிங்க, சூடு குறையும். அத நீங்களே குடிங்க, சூடு குறையட்டும். போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வா. எங்க ஆளை காணோம்? குளிக்கிறியா? ஓஹோ, இரு வரேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. போடா. ஏய், இந்தா, நீ சொன்னல கையெழுத்து வாங்க சொல்லி புடி. வாங்கடா. வாங்கடா 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 வாங்கடா. ஏ, வா 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 வாங்கடா வாங்கடா. இந்த நாயை போட்டு அடிங்கடா. அடிச்சு கொல்லுங்க. கொல்லுங்க. அடிச்சு கொல்லுங்க. ஏய், விளக்கற நாயே, என்னைய அடிக்கிற கொன்னுறேன்டா நீ. டேய். வாங்கடா வாங்கடா. ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல செத்து போயிருவ.
ராசாத்தி ராசாத்தி என்னை விட்டு போகாத ராசாத்தி ராசாத்தி என்னை போகாத ராசாத்தி ராசாத்தி எனக்கு நீ மட்டும் தான் வேணும் ராசாத்தி வேணும் ராசாத்தி 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 என்னை போகாத ராசாத்தி ராசாத்தி என்னை போகாத ராசாத்தி ராசாத்தி நீதான் ராசாத்தி ஏண்டி உங்களை தான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். உங்களை தான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஒண்ணு என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என் சொத்தையெல்லாம் அடிச்சு புடிங்கிட்டாங்க. அந்த வெறியில தான் பணக்காரியா தேடி அலைஞ்சேன். தானா வந்த தங்க மீன்களை என் வலையில சிக்க வச்சு வேட்டையாடினேன். அவனை காதலிச்சா பெருசா கிடைக்குமா, இவனை காதலிச்சா பெருசா கிடைக்குமான்னு ஆளை மாத்தி மாத்தி லவ் பண்றா. என்னை காதலிக்கிறேன் நம்ப வச்சு கருத்தறுத்தா. அதனால தான் அவன் குடும்பத்தையே கருவறுத்தேன். காதலிச்சவனுக்கு தாங்க காதோட வலி தெரியும், காதோட வலி தெரியும். எப்ப என் காதல் செத்து போச்சோ அப்பவே நான் செத்து போயிட்டேங்க, செத்து போயிட்டேங்க. இனிமே நீ எந்த தடவை கொடுத்தாலும் கொடுங்க, கொடுங்க. 107 இவனை கூட்டிட்டு வாங்க.